Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது பூவிஸ்டிக் அஃபிஷியல். நான் உங்கள் உமேஷ். நம்ம சேனலுக்கு நீங்கள் எப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு சிம்பிளான வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது கூடவே லிரிக்ஸ் கூட வந்து மேக் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெண்டிங்கான லிரிக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைட்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் கீழே கூடிய ப்ளஸ் ஐக்கான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, ஸோ நான் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட 3.6, அதாவது அலைட்மோஷனோட 3.6 ரிவ்யூ வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் அதில் வந்து சொல்லியிருந்தேன், வந்து இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு எபோட்டில் போயிட்டு இந்த ரிசல்ட் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு நார்மலாக உள்ளே வரும்போது வந்து இந்த 4K சப்போர்ட் இருக்காது, நான் ரீஎவலுவேட் கொடுத்து தான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். பட் இந்த 3.6ல் அந்த பக்கை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இது உண்மை தான். ஓகே, எப்படி சொல்லலாம்னா, நேற்று ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்புறம் ஒவ்வொரு டைமும் உள்ளே வந்து நான் அந்த ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் அந்த ப்ராசஸே பண்ண வேண்டியதில்லை. உங்களோட மொபைல் கேப்பாசிட்டி என்னவோ அதை வந்து கரெக்டாக அதை வந்து சப்போர்ட் பண்ணுது. இது ஒரு நல்ல அப்டேட். ஓகே, அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட இந்த எடிட்டிங்கை வந்து பார்க்கலாம். இப்போ இதில் 4:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கான வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பண்ண ப்ராஜெக்ட்டில் லேயரை வந்து காப்பி பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்டா லேயர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், நீ வந்து வீடியோ இம்போர்ட் பண்ணி காட்டல அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல அது பண்ணதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வீடியோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த டைமிங் வந்து ஃப்ரீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே ஒரு சிம்பிளான வீடியோ தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 4:5 இந்த வீடியோ இருக்குது. இதில் கூடிய சவுண்டை வந்து நான் வந்து மியூட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நான் வந்து மியூட் பண்ணுறேன் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ ஆகும். ஸோ அதனால் வந்து மியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேங்களா, நீங்களும் இதே மாதிரி வந்து உங்களோட வீடியோ இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ண மேலே இருக்கக்கூடிய இந்த வீடியோ என்ன பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக ஜூம் அவுட்டு பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த கிராஸாக வச்சுருந்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வைக்கிறதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே கூடிய ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இமேஜ் இன் வீடியோவில் போய்ட்டு வியூவாலில் போய்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃப்ளார் பேக்ரவுண்டு. ஸோ அந்த ஃப்ளார் பேக்ரவுண்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லிரிக்ஸ் வீடியோவும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஏதாவது இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். ஸோ இல்லாட்டி நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். 2 ஐடியா இருக்குது. 2 ஐடியாவில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ஃப்ளார் பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு ஸோ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய லேயருக்கு கீழே, ஓகேங்களா, ஸோ அதாவது கீழே இருக்கிற லேயர் சென்டரில் இந்த ஃப்ளார் பேக்ரவுண்டு, அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சின்ன வீடியோ, ஓகேங்களா. இதை வச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளார் பேக்ரவுண்டை வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணியிருக்கேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமருக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாமே இது ட்ராக் ஆயிரும். ட்ராக் ஆனதுக்கப்புறம் மேலே கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபில் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத வந்து ஒரு 75% வந்து கொடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கு கீழே வேணுனாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அதாவது அது வந்து உங்களோட விருப்பம் தான், ஓகேங்களா. இந்த இதெல்லாம் வந்து டார்க்காக எனக்கு வேணும், இல்லை எனக்கு லைட்டாக வேணும் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 85% வந்து கொடுத்துக்கிறேன், கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோம்னா ஸ்டார்டிங் வந்துடலாம். ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா இந்த சின்ன லேயர், இந்த இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இது எஃபெக்ட் போங்க. எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் மேலே கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக வைப் அனிமேஷனை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் வந்துட்டு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள், இங்கே ஒரு பிளாக் வந்து இருக்குது, கீழே பிளாக் வந்து இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஆங்கிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதில் ஒரு 90 டிகிரி செட் பண்ணிங்க, ஓகேங்களா. 90 டிகிரி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும், XY ஆக்சிஸில் இருக்கும். ஸோ அதனால் 90 டிகிரி வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் லெவலில் கொடுத்தீங்கன்னா ப்ளஸில் ஒரு 10.5 ஆர் 12.5 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து 11.5 வந்து கொடுத்துருக்கேன், கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து எண்ட் அப்படிங்கிறதுல வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை என்ன பண்ணீங்கன்னா மைனஸில் ட்ராக் பண்ணுங்க, ஓகே, குறைக்கணும், ஓகேங்களா. 100% அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு 88.5 அந்த மாதிரி குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் 88.5 வைக்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வீடியோ மட்டும் கரெக்டாக செப்பரேட்டாக கிடைக்கும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த எஃபெக்ட் ஆட் பண்ணதையும் சொல்கிறேன். ஓகே, இந்த எஃபெக்டில் நீங்கள் பண்ண வேண்டியது இவ்வளோ தான். ஸோ இதுக்கடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் எகைன் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிட்டு இப்போ எதுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஃபெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், அதில் பார்த்தீங்கன்னா சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதாவது எரேஸ் ஆன மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்காது, எரேஸாக இருக்கும். ஓகேவா? அந்த எரேஸ் ஆகிறத வந்து பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த வைப் அனிமேஷனை வந்து யூஸ் பண்ணோம். இப்போவே அந்த பிளாக் இருக்குது, நான் அந்த வைப் அனிமேஷனை எடுத்து விட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அந்த எரேஸ் ஆகிறத வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் வைப் அனிமேஷன் ஆட் பண்ணிவிட்டு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பெர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஃபெதர் எஃபெக்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 340 ஆர் 350 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோ செட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்க மாட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம், ஏன் வந்து இவ்வளோ செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அந்த பேக்ரவுண்டு, அந்த ஃப்ளார் பேக்ரவுண்டு அட்டாச் ஆகணும். சரிங்களா? அந்த ஃப்ளார் பேக்ரவுண்டு மேலே நம்மளுக்கு இந்த வீடியோ இருக்கிற மாதிரி காட்டணும். ஸோ அதனால் இப்படி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ரொட்டேட் ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு 15 டிகிரி ஆர் 30 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது ஒரு 20 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 20 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிடுங்க. ஓகே, 20 கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், ஒரு 15 போதும். ஸோ கரெக்டாக இருக்கும். லைட்டாக சாய்ந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப சாய்ந்த மாதிரி இருந்ததுன்னா நான் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக மட்டும் சாய்ஞ்சதுக்கு மாதிரி செட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், சைடில் ஏதோ ஒயிட் அடிக்கிற மாதிரி இருக்குது. இது காரணம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளார் பேக்ரவுண்டு தான், ஒன்றும் இல்லை. அந்த ஃப்ளார் பேக்ரவுண்டை நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து செட் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். சரி, இப்போ நம்ம வந்து இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் ஸோ. ஓகே, எதுவுமே ஸ்ட்ரக் ஆகாமல் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ப்ளே ஆகுது. ஸோ நம்மளுக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இவ்வளோ தான், இந்த சிம்பிள். ஓகேங்களா? இதுக்கடுத்து உங்களோட வாட்டர் மார்க் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே இன்னொன்றும் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டு உங்களுக்கான லிரிக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இது எனக்கு இப்போ கிடைச்ச ஐடியா தான். ஸோ நான் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சேனல் நேம் டைப் பண்ணிட்டு ஸோ ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆட்டோகிராஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே ஃபாண்ட் யூஸ் பண்ணணும் கிடையாது, ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்ஸில் நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், சூப்பராகவே செட் ஆகும் இதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ரொட்டேட்டில், அதாவது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ரொட்டேட் ஆப்ஷன் போய்க்குங்க. ரொட்டேட் ஆப்ஷனில் போய்ட்டு சேம் அதே 15 டிகிரி கொடுத்துக்குங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ இதான நீங்கள் மூவ் பண்ணிட்டு இங்கே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோவுக்கு மேலே ஒன்று. ஸோ இதே வந்து இன்னொருக்கா வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை அப்படியே கீழே கொண்டு இன்னொன்று வந்து இங்கே கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ ஒரு லிரிக்ஸில் வந்துட்டு 2 லைனாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வேர்டை வந்து மேலேயும் செகண்ட் ஒரு வேர்டு கீழேயும் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி லிரிக் அனிமேஷன் வீடியோவை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், வீடியோ அனிமேஷனாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ டபுள் பர்பஸாக நீங்கள் வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஒரு சிம்பிளான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.